பஞ்சாங்க வசியக்கலை நட்சத்திர ரகசியங்கள் அப்படிங்கிற ஒரு பயிற்சி வகுப்பு வந்து எடுக்க போறேன். இது வந்து 2 நாள் வகுப்பா இருக்க போகுது. 2 ஞாயிற்றுக்கிழமைகள்ல நடக்க போகுது. அதுல என்னென்ன தலைப்புகள்ல வந்து பாடத்திட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து இதுல பார்க்க போறோம். சரிங்களா? முதல்ல நட்சத்திரம் என்றால் என்ன அப்படின்னு இருக்கும். நட்சத்திரம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க வந்து பிரிச்சிங்க அப்படின்னா நக்ஸ் பிளஸ் சேத்திரம் அப்படின்னு வரும். நக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆகாயம், சேத்திரம் அப்படிங்கிறது வந்து இடம் அப்படின்னு வரும். அதனால ஆகாயத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது தான் நட்சத்திரமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது ஒவ்வொரு தனி மனிதனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. வெற்றி அடைந்த பிரபலங்களை வந்து நட்சத்திரங்கள், ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ உதாரணமா நிறைய சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, அதுக்கப்புறம் கிரிக்கெட்லயும் இருக்காங்க. அப்போ நட்சத்திர வீரர்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அப்போ ஒரு துறையில வந்து நல்லா பிரபலம் அடைஞ்சவங்கள நம்ம நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். எல்லா இடங்களிலுமே இது வந்து பாத்தீங்கன்னா பயன்படும். ஜோதிட சாஸ்திரத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய 27 நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கு. வேதாந்த கருத்துக்கள் சொல்லும்போது நட்சத்திரத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மனிதன் வந்து பிறக்கும் போதும் ஆகாயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து உருவாகும். அதுக்கப்புறம் அந்த மனிதன் வந்து எப்ப இறக்குறானோ அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து விழும் அப்படிங்கிற கருத்துக்கள் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப விண்மீன்கள்லாம் விழுகுது இல்லையா? அப்ப அந்த விண்மீன்கள் விழுகும் போதும் இப்ப பெரிய ஒரு விண்மீன் வந்து விழுந்துச்சு அப்படின்னா ஒரு பிரபலமானவர் வந்து பாத்தீங்கன்னா மரணிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி நிமித்தங்கள் அப்படிங்கிறது கூட ஆரம்ப காலத்துல வந்து பார்த்திருக்காங்க. அந்த அமைப்புல இந்த நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கைக்கும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போகும்போதே நம்ம நட்சத்திரத்துக்கு வந்து அர்ச்சனை பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம பேர் சொல்றோம், பிளஸ் நட்சத்திரம் சொல்றோம். அந்த மாதிரி தான் வந்து அர்ச்சனை பண்றோம். இப்போ அந்த மாதிரி அர்ச்சனை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நட்சத்திரங்களுடைய பலம் அப்படிங்கிறது வந்து அதிகரிக்குதான். அதனால அவங்க வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வகையான மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படுத்தும். நட்சத்திரங்களுடைய பொதுவான பலன்கள், இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒருத்தர் பிறந்தாங்க அப்படின்னா ஒரு சில குறிப்பிட்ட பொதுவான பலன்கள் அப்படிங்கிறது இருக்கு. அது வந்து ரொம்ப விலாவரியா வந்து பார்க்க போறோம். என்னென்ன வகையான அவங்களுக்கு பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, அவங்க வெற்றி அடையிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வகையான தன்மையில வந்து அவங்க வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பொதுவான பலன்கள் பிளஸ் வந்து அது அவங்களுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே அதில் வந்து வந்துடும். இதனுடைய காரகத்துவங்கள் என்ன, அதை வந்து நம்ம ஒவ்வொரு காரகத்துவத்தையும் வந்து நம்ம என்னென்ன மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தணும், வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா என்னென்ன மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பல வகையான ரகசியங்கள் அப்படிங்கிறது அந்த இதில் வந்து. இதுக்கப்புறமா நட்சத்திரங்களுடைய வசிப்பிடங்கள். இப்போ நட்சத்திரங்களுடைய வசிப்பிடங்கள் அப்படிங்கிறது வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அமைப்புல என்னென்ன வகையான தகவல்கள் வந்து அதில் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நட்சத்திரங்களுடைய வடிவங்கள். நட்சத்திரங்களுடைய வடிவங்கள் அப்படிங்கிறது இப்போ ஆகாயத்தில் வந்து ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவியலாக வந்து இருக்கு. அதை வந்து இங்கே பூமியிலிருந்து பார்க்கும்போது என்னென்ன வகையான வடிவங்களில் வந்து நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமைந்திருக்கு, அதோடைய பயன்பாடுகள் இப்போ பூமியில பயன்படுத்தக்கூடிய அமைப்புகளில் இது என்னென்ன வகையாக நம்ம வந்து பயன்படுத்தலாம், இந்த வடிவங்களை பயன்படுத்துறது மூலிமா நம்ம என்னென்ன வாழ்க்கையில் வந்து நன்மை அடையலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து வகுப்புல பார்க்க போகிறோம். அப்புறம் குமாரசாமியும் கூறும் நட்சத்திர ரகசியங்கள். இப்போ குமாரசாமி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் பற்றி நிறைய குறிப்புகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதில் சில பாடல் வடிவுகளாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து படிக்கும்போது புரியாமல் இருக்கும். யாராவது ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தா தான் அதில் வந்து உங்களுக்கு வந்து புலப்பட ஆரம்பிக்கும். அப்போ இந்த குமாரசாமியும் கூறும் நட்சத்திர ரகசியங்கள்லாம் என்ன, நிறைய ரகசியங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இதுக்கப்புறம் 27 நட்சத்திர அதிதேவதைகள். 27 நட்சத்திரங்களுடைய அதிதேவதைகள்லாம் யாரு, அவங்கள வந்து எப்படி எப்படி எல்லாம் வழிபாடு பண்ணணும், என்ன தன்மைகளை நம்ம வந்து வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பல வகையான குறிப்புகள் அப்படிங்கிறது வகுப்புல வந்து இடம்பெறும். இதுக்கப்புறம் நட்சத்திரங்களுடைய விருட்சங்கள். நட்சத்திரங்களுடைய விருட்சங்கள் அப்படிங்கிறது என்ன, அது வந்து அதோடைய பயன்பாடு என்ன, நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னா அங்கே வந்து என்னென்னலாம் பண்ணணும், இந்த நட்சத்திர விருட்சங்களை வச்சு என்னென்ன வகையான வழிமுறைகள் அப்படிங்கிறத நம்ம கடைபிடிக்கணும், அந்த மாதிரி விளக்கங்கள் அப்படிங்கிறது வகுப்புல வந்து இடம்பெறும். இதுக்கப்புறம் நட்சத்திரங்களுடைய விலங்குகள். நட்சத்திரங்களுடைய விலங்குகள் என்ன, அதோடைய செயல்பாடு என்ன, நடைமுறை வாழ்க்கையில இந்த விலங்குகளுடைய தனித்துவம் என்ன, விலங்குகள் பயன்படுத்தி நம்ம பல வகையான விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் நட்சத்திர பறவைகள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த நட்சத்திர பறவைகளை நம்ம வந்து எப்படி பயன்படுத்தணும், எப்படி வந்து என்னென்ன வகையான இடங்கள்ல அந்த நட்சத்திர பறவைகள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். நட்சத்திர நாம எழுத்துக்கள் இப்போ நடைமுறையில் இருக்கிறக்கும் தமிழ்ல இருக்கிறக்கும் நம்ம சான்ஸ்கிரிட்ல இருக்கிறக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு சில மாறுதல்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதே வந்து நம்ம இங்கிலீஷ்ல எழுதும் போதும் சில வகையான மாறுதல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுக்கப்புறம் நட்சத்திர கோவில்கள். 27 நட்சத்திரங்களுக்குரிய கோவில்கள் என்ன, என்னென்ன கோவிலில் வழிபாடு பண்ணால் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து சிறப்பாக இருக்கும்,
நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கோயில்கள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அந்த கோயில்கள்லாம் என்ன, அதே மாதிரி 27 நட்சத்திரங்களுக்குமே வந்து கோயில்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஒரு சிலர் 2-3 கோயில் அந்த மாதிரி கூட வரும். நீங்க அதுக்கு அந்த மாதிரி என்னென்ன கோயில நீங்க வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து வகுப்புல வந்து கொடுக்கப்படும். இப்போ 27 நட்சத்திரங்களுக்கும் வந்து பழங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பழங்கள் அப்படிங்கிறது என்ன, நட்சத்திர காரகத்துவங்களோட அது வந்து இணைந்த ஒரு அமைப்பு தான் இந்த பழங்கள். இதை நம்ம வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம வந்து சாப்பிட்டு வரும்போது வாழ்க்கையிலேயே ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுக்கப்புறம் 27 நட்சத்திரங்களுடைய உணவுப் பொருட்கள். 27 நட்சத்திரங்களுடைய உணவுப் பொருட்கள் என்ன, அதை நம்ம வந்து எந்தெந்த இடத்துல பயன்படுத்தணும். ஒரு சில இடங்கள்ல நம்ம தானம் பண்ணுவோம். அப்போ தானம் பண்ணும்போது என்ன வகையான பொருட்கள் அப்படிங்கிறத நம்ம தானம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் அப்படிங்கிறதும் வகுப்புல வந்து இடம்பெறும். தினசரி செயல்படும் நட்சத்திர நேரங்கள், இது வந்து ஜோதிட சாஸ்திரத்துக்கு வந்து புதுசு. தினசரி வந்து நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்களுமே செயல்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த அமைப்புல தினசரி செயல்படக்கூடிய நட்சத்திர நேரங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து தாந்திரிகமா நிறைய இடங்கள்ல நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அலாரம் செட் பண்ணிட்டு கூட நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பிரார்த்தனை வைக்கணுமோ அந்த பிரார்த்தனை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா உயர்வடைய முடியும். ரொம்ப ரொம்ப சூட்சமான விஷயம். ரொம்ப ஒரு புதுசு அப்படின்னு கூட சொல்லலாம். ஜோதிட சாஸ்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது புதுசு அப்படின்னு சொல்லலாம். இது நடைமுறையில் நான் பயன்படுத்திட்டு இருக்கிற விஷயம் தான் உங்களுக்கு வந்து நான் கொடுக்க போகிறேன். நம்ம உள்ளங்கையிலையும் 27 நட்சத்திரங்கள் வந்து இருக்கு. நட்சத்திர பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த அமைப்பில் இந்த உள்ளங்கையில் செயல்படக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து எந்தெந்த பகுதிகள் இருக்கு, அதனுடைய செயல்பாடு என்ன, நம்ம வந்து வெற்றிக்காக எப்படி நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி தன்மைகளும் இந்த தலைப்பில் வந்து இடம்பெறும். இதுவரை நம்ம உடலில் உள்ள 27 நட்சத்திர பகுதிகள், நம்ம உடம்புல வந்து 27 நட்சத்திர பகுதிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து வச்சிருக்காங்க. இந்த அமைப்பில் நம்ம எப்படி அதை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கப்புறம் புராண இதிகாசங்கள் மறைந்துள்ள நட்சத்திர ரகசியங்கள். புராண இதிகாசங்களையும் நட்சத்திரங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதோட ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறதையும் வகுப்புல வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ 27 நட்சத்திரங்களுக்குரிய தாந்திரிக பரிகாரங்கள். இப்போ தாந்திரிகமான வழிமுறையில் நம்ம வந்து நட்சத்திரங்களை வந்து எப்படி பயன்படுத்துறது. இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தங்கம் வாங்கணும்னா எப்போ வந்து வாங்கலாம், எந்த நட்சத்திரம் வாங்கினா தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெருகும். இப்போ நம்மளை விட ஒரு உயர்ந்த அதிகாரிகள்கிட்ட நம்ம வந்து பேச போகிறோம். அப்போ என்ன நட்சத்திரங்களை நம்ம வந்து பயன்படுத்தணும். இப்போ ஒரு வண்டி வாங்குறோம், அப்போ நம்ம என்ன நட்சத்திரத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான பல வகையான விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து 27 நட்சத்திரங்களுக்குரிய தாந்திரிக பரிகாரங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம வந்து பார்ப்போம். நட்சத்திர பாதங்களின் செயல்பாடுகள் அண்ட் பயன்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஒவ்வொரு நட்சத்திரக்குமே 4 பாதங்கள் அப்படிங்கிறத வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த 4 பாதங்கள் அப்படிங்கிறது எதுக்காக கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து நம்ம ஜோதிட சாஸ்திரப்படி வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடியது 4 வகையான பூதங்கள் அப்படிங்கிறது நம்ம வந்து பயன்படுத்தணும். இப்போ மேஷராசி வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு, ரிஷபராசி வந்து பார்த்தீங்கன்னா நிலம், அதுக்கப்புறம் மிதுன ராசி வந்து காற்று, இதுக்கப்புறம் கடகராசி அப்படிங்கிறது நீர். அப்போ நெருப்பு, நிலம், காற்று, நீர் அப்படிங்கிற தத்துவத்தில் வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஒவ்வொரு நட்சத்திரக்குமே 4 பாதங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கு. மொத்தம் 27 நட்சத்திரக்குமே 108 பாதங்கள் அப்படிங்கிறது வந்து பயன்படுத்துகிறான். அஸ்வினி 1 அப்படிங்கிறது வந்து நெருப்பு தத்துவத்தை வந்து இணைக்குது. அஸ்வினி 2 அப்படிங்கிறது வந்து நிலத்தத்துவத்தை இணைக்குது. அஸ்வினி 3 அப்படிங்கிறது காற்று தத்துவத்தை இணைக்குது. அஸ்வினி 4 அப்படிங்கிறது நீர் தத்துவத்தை இணைக்குது. இப்போ இந்த மாதிரி நட்சத்திரங்கள், ஒவ்வொரு நட்சத்திரங்களுமே இந்த 4 பாதங்கள் அமைப்பு இருக்கு இல்லையா, 4 பூதங்களை வந்து கனெக்ட் பண்றதுக்காக கொடுத்து வச்சிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. பல சூட்சமான ரகசியங்கள். இது வரைக்கும் நான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை எடுக்க போறேன். ரொம்ப நாளா இது வந்து அப்படியே ஒரு தேக்கி வச்ச வகுப்பு அப்படின்னு கூட எடுக்கும். உங்க அனைவருக்கும் வந்து கண்டிப்பா உபயோகமா இருக்கும். இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த இன்னும் நட்சத்திரத்தை பத்தி நம்ம வந்து விரிவா தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வகுப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜோதிடம் தெரியாதவங்களும் நீங்க வந்து இந்த வகுப்புல வந்து கலந்துக்க முடியும். இதுல இருந்து அப்படியே தொடர்ச்சியா நீங்க வந்து பயணம் பண்ண முடியும். ரொம்ப அற்புதமான ஒரு வகுப்பு. சரிங்களா? வகுப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.